தேதியான இன்று ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடும் போர் நிலவுகிறது. 60க்கும் மேற்பட்டோர்கள் பாகிஸ்தானத்தில் இறந்திருக்கிறார்கள். கத்தாரிடமும் சவுதி அரேபியாவிடமும் இருந்து பாகிஸ்தான் உதவி கேட்டு கதறுகிறது. ஆனால் அவர்கள் உதவ முன்வரவில்லை. இந்தியா மீது அவ்வப்போது நம்மிடம் வாலாட்டு கொண்டு நமது சிரமத்தை கொடுக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடம் வாலாட்டியது. அவர்கள் ஒட்ட நறுக்கிவிட்டார்கள். பூலோக ரீதியாகவும் பாரம்பரியமாகவும் நமது இதிகாசங்களிலே ஆப்கானிஸ்தான் நமது இந்தியாவோடு ஒரு பகுதியாகவும் இருந்தது. வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டபோது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாம் சேர்த்தே தான் ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான் இன்று இந்திய ஆதரவு நிலையில் தான் இருக்கின்றது. ஒரு காலத்தில் சோவியத் யூனியன், சோவியத் ரஷ்யா என்ற நாடு இருக்கும்போது அது ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. பின்னர் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு செய்தது. 2 நாடுகளையுமே ஆக்கிரமிப்பை விலக்கி கொண்ட பின்னர் தாலிபான்கள் இப்பொழுது அங்கே தீவிரவாத முஸ்லீம் இயக்கமான தாலிபான்கள் இப்பொழுது ஆட்சி நடக்கிறது. தற்சமயம் அவர்கள் நிலை முன்னேறிவிட்டார்கள். ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இப்பொழுது அந்த வறுமையில் இருந்து ஆப்கானிஸ்தான் மெல்ல மெல்ல முன்னேறி வருகிறது. பாகிஸ்தான் தனது தீவிரவாதத்தை வளர்க்க அந்த தீவிரவாதத்தால் அழிகிறது. ஆப்கானிஸ்தான் பலுசிஸ்தானம், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போன்ற நமது இந்திய பகுதியிலே ஆக்கிரமித்தது. அந்த உள்நாட்டிலே பலுசிஸ்தான் என்ற பகுதிக்கு அவர்கள் நிதி ஒதுக்கீடு கம்மியாக செய்ததால் அங்கு புரட்சி வெடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் ஆப்கானிஸ்தான் உதவி செய்கிறது. நமது எரிவாயு ஈரானிலிருந்து வரும்போது ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் வருகிறது. நமது நல்ல சிறந்த நட்பில் இருக்கிறது. நாம் அதிகமாக ரஷ்யாவை போன்று ஆப்கானிஸ்தானும் உணவுப் பொருளை தருகிறோம். நமது கலாச்சாரத்திற்காக நிறைய உதவிகள் இந்திய அரசாங்கம், முன்பு காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், ஐக்கிய ஜனதா அரசாங்கமாக இருக்கட்டும், நமது தற்சமயம் ஐக்கிய ஜனதா ஆதரவோடு எங்கும் மோடி அரசாங்கமாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் ஆதரவு நிலை தான் இருந்திருக்கின்றோம். சமீபத்தில் தாலிபான்களுடைய அமைச்சர் கூட இந்தியா வந்து சென்றிருந்தார். உறவு இங்கிருந்தே பாகிஸ்தானை மிரட்டிவிட்டு சென்றார். பாகிஸ்தானிடம் ஒன்றுதான் உள்ளது, தீவிரவாதமும் அணு ஆயுதத்தை வைத்து நமதை மிரட்டி பார்த்தார்கள். நமது பிரதமர்கள் அவர் இடத்தை நறுக்கிவிட்டார்கள் ஒட்ட வாளை. ஆகவே அவர்களுடைய பொருளாதாரம் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அவர்களிடம் பல அரிய தாதுக்கள் இருப்பதால் இப்பொழுது அமெரிக்கா பாகிஸ்தான் மீது கவனம் செலுத்தி வருகிறது. இருந்தாலும் இந்தியாவின் இதிகாசங்களில் ராமாயணம், மகாபாரதத்தில் அங்கு அரக்கு கோட்டை கட்டி மகாபாரதத்தில் தர்மர் குடும்பத்தை அழிக்க நினைத்த அந்த இடமும் காபூல் போன்ற இடங்களும் அங்கேதான் உள்ளது. காந்தாரி பிறந்தது போன்ற எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அங்கே தான் இருக்கிறது. இந்தியாவோடு தொன்று தொட்டு பாரம்பரிய பண்பாட்டு உறவுகளாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு அகண்ட பாரதமாக கூட அது இருந்திருக்கின்றது. பிற்காலத்தில் கூட அது மாற வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்தியாவின் சிறந்த நண்பனாக மாறிக்கொண்டு வருகிறது. அவர்களிடம் இந்தியாவிற்கு அவர்கள் ஒரே வேறுபாடு, அவர் தீவிரவாத முஸ்லீம்கள். நமது ஜனநாயகமான நாடு அவன் ஜனநாயகத்தை திரும்பினால் நமது மிகவும் நட்பாக மாறிவிடும். இப்பொழுது அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம். அங்கிருந்து சில தாது பொருட்களை நாம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கத்தாரிடமும் சவுதி அரேபியாவிடம் கதறுகிறது பாகிஸ்தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று நமது கிராமங்களிலே பழமொழி உண்டு. அந்த பழமொழி கண்கூடாக பார்க்கின்றோம். வினையறுத்த பாகிஸ்தான் வினையாலே அழிகிறது. அங்கு வாழ்வதற்கு சூழல் இல்லாமல் மிகவும் வறுமையில் உள்ளார்கள். மேன்மக்களாகவும் நடுத்தர மக்கள் கீழ்நிலையை நோக்கி இலங்கையில் ஏற்பட்ட புரட்சி அங்கு வெடிக்கப் போகிறது. பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவை கூட இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாண்டிச்சேரி கிங் நியூஸுக்காக ஆறுமுகம் சரவணன். வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.